Okay. Hi, welcome to Madura coaching online classes for the subject DSP signal digital signal processing problem solving session. So in the session la வந்து நம்ம basic problems தான் solve பண்ண போறோம் signals and systems ல. So நம்ம வந்து sharp 2 o'clock start பண்ணிடலாம். So be ready with your pen and paper. Okay. ஸோ நம்ம இந்த கிளாஸில் வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ் தாங்க சால்வ் பண்ண போகிறோம் இந்த செஷனில். ஒரு ஹாஃப் அன் ஹவர் செஷன் தான் இது. ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்காக நம்ம சிக்னல் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து பேசிக் எலிமெண்ட்ரி சிக்னல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அதில் ஸ்டார்ட் பண்ணி அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பேசிக்காக பண்ணுறது இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்விங் செஷன் இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்ட் 1. நமக்கு பார்ட் 2ல் பார்த்திங்க அப்படின்னா நல்ல காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி சிக்னலை வந்து நம்ம எடுத்துகிட்டு எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தட் இஸ் நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் தான் நம்ம கவர் பண்ணுவோம். தட் இஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் தென் இசட். ஸோ லாப்லாஸ் அண்ட் தென் இசட்டில் வந்து இன்வர்ஸு, அதே மாதிரி நம்ம ஃபில்டர்ஸு, இதில் இருக்கக்கூடிய பேசிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்ட் 2ல சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா வந்து நமக்கு ரொம்ப டஃப்பான ப்ராப்ளம்ஸும் ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸும் ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி செஷனில் ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு 2 to 3 minutesல சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஓகேண்ணா. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிஎஸ்பி கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் ஆல்ரெடி. நம்ம வந்து பேசிக் சிக்னல்ஸ் என்னெல்லாம் இருக்குது, எலிமெண்ட்ரி சிக்னல்ஸ், தட் இஸ் கண்டினியூஸ் டைம் கேஸ் அண்ட் தென் டிஸ்க்ரீட் டைம் கேஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கண்டினியூஸ் டைம் கேஸில் வந்து நம்ம ஸ்டெப் சிக்னல்ஸு அண்ட் தென் வந்து நமக்கு இம்பல்ஸு அண்ட் தென் நமக்கு ரெக்டாங்குலர் சிக்னல் அண்ட் தென் ட்ரையாங்குலர் சிக்னல்ஸ், இதை பற்றி சிங்க்கு சாம்பிளிங் இது எல்லாமே நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம சிக்னலோட கிளாஸிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்ஸ் எல்டிஐ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி கிளியராக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா the input and output of a continuous time system is denoted as x of t and y of t.
ஓகே ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் கரஸ்பாண்ட்ஸ் டு எ காசல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னு சொல்லியிருந்தாங்க சிக்னலுடைய கிளாசிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா ஸோ சிக்னலில் காசல் சிக்னல் எப்படி இருக்கும் அதே மாதிரி சிஸ்டம்ஸில் காசல் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் சரியா ஸோ சிக்னலில் நீங்கள் காசல் சிக்னல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம யூ ஆஃப் டி சரியா ஏன்னா யூனிட் ஸ்டெப் சிக்னல் இருக்கு இல்லையா ஸோ அதனோட ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ விச் இஸ் ரைட் சைடட் சிக்னல் விச் மீன்ஸ் த சிக்னல் இஸ் present at t greater than 0 சரிங்களா ஓகேவா ஸோ அதை தான் நம்ம காசல் சிக்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் டைமில் ஓகேவா இதுவே காசல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா சரியா ஸோ காசல் சிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் கம்மிங் அண்டர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் சரியா ஸோ காசல் சிஸ்டம் நான் காசல் சிஸ்டம் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் சிஸ்டம்ஸ் இன்வெர்ட்டபிள் நான் இன்வெர்ட்டபிள் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சரிங்களா ஓகேவா ஸோ இப்போது நம்ம காசல் சிஸ்டம்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா ஏன்னா நமக்கு இன்வெர்ட்டபிள் நான் இன்வெர்ட்டபிள் இல்லை வந்து டைம் இன்வேரியன்ட் டைம் வேரியன்ட் லீனியர் நான் லீனியர் இதுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷார்ட் கட்ஸ் கொடுத்துருக்கேன் சரியா ஸோ இப்போ வந்து ஒரு சிஸ்டம் பார்த்த உடனே அது வந்து எப்படி இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இங்கே டைம் ஷிஃப்டிங் இருக்குது இல்லையா ஸோ 2 சிஸ்டம் வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்தோன்னே நம்ம லீனியரா நான் லீனியரா டைம் ஷிஃப்டிங் இருந்ததுன்னா லீனியரா நான் லீனியரா அதே மாதிரி டைம் இன்வேரியன்ட் இருந்ததுன்னா டைம் ஸ்கேலிங் வருமா இல்லை டைம் ஷிஃப்டிங் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம உங்களுக்கு பார்த்துருக்கோம் சரியா ஷார்ட் கட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ காசல் சிஸ்டம்க்கு நம்ம எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸோ டைமை வந்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க ஸோ t = 0 t = 1 t = -1 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரியா ஸோ பிஃபோர் தட் காசல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ காசல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸோ த சிஸ்டம் அவுட்புட் at any time it depends upon only present input and past input சரிங்களா ஸோ ப்ரெசென்ட் இன்புட் பாஸ்ட் இன்புட் ரெண்டு மட்டும் நமக்கு டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா தட் இஸ் யுவர் காசல் சிஸ்டம் சரிங்களா இதே இப்போ நான் சொன்ன ஞாபகம் இருக்கா காசல் சிக்னல் அப்படின்னா நமக்கு த சிக்னல் விச் இஸ் present at t greater than 0 which means at the negative time axis we are not having any signals சரிங்களா புரியுதா ஸோ இது நமக்கு காசல் சிக்னல் காசல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா சிஸ்டமுடைய அவுட்புட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் present input and past input values ஓகேங்களா புரியுதா ஓகே நவ் ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா y of t equal to x of t minus 2 and then into x of t plus 4 அப்படின்னு சொல்லியிருக்கா ஸோ இங்கே நம்ம இங்கே கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நமக்கு கொஷின் பேப்பர்லாம் பெருசாக நம்ம போடுற மாதிரி இருக்காது இங்கே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு விஷயம் ஒரு இது மட்டும் செக் பண்ணி பார்க்காதீங்க t equal to 0க்கு மட்டும் செக் பண்ணி பார்க்காதீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு பாஸ்ட் ஃபியூச்சர் வேல்யூஸ் மாற்றி வரும் சரியா ஸோ அதனால தான் t equal to 0க்கும் t equal to +1 இல்லை t equal to -1க்கு செக் பண்ணி பாருங்கன்னு நான் கிளாஸில் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா y of t equal to x of t minus 2 into x of t plus 4 okay so இப்போ நம்ம t equal to 0 போட்டோம் அப்படின்னா y of 0 that is the present output which is equal to இங்க t equal to 0 போட்டா என்ன ஆயிடும் x of minus 2 சரியா and then x of 4 ஓகேங்களா ஸோ 0 அப்படிங்கிறது நமக்கு ப்ரெசன்ட் அவுட்புட்டு -2ங்கிறது பாஸ்ட் இன்புட்டு ஏன் இன்புட்டுன்னு சொல்கிறோம் எக்ஸ் சரியா ஸோ எக்ஸ் ஆஃப் டீங்கிறது தான் நம்ம இன்புட்டுன்னு சொல்லியிருந்தோம் ஒய் ஆஃப் டீங்கிறது அவுட்புட்டுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ எக்ஸ் ஆஃப் -2 அப்படிங்கிறது நமக்கு பாஸ்ட் இன்புட்டு எக்ஸ் ஆஃப் +4 அப்படிங்கிறது நமக்கு ஃபியூச்சர் இன்புட்டு சரிங்களா புரியுதா ஸோ ப்ரெசன்ட் அவுட்புட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் இன்புட் அண்ட் ஃபியூச்சர் இன்புட் ஆல்சோ சரியா இந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஸோ த சிஸ்டம் அவுட்புட் இஸ் டிபெண்டிங் ஆன் பாஸ்ட் input values and future input values and also present input ஒருவேளை இங்க present ஆயிருந்தது அப்படின்னா this system will be called as non-causal system ஓகேங்களா புரியுதா ஸோ இப்போ வந்து நான் ஒரே இதை வச்சு நம்ம எப்படி மேம் சொல்கிறது அடுத்ததும் செக் பண்ணி பார்க்கலாமே தாராளமாக செக் பண்ணலாம் ஸோ t equal to 1 சொல்லி பாருங்க ஸோ y of 1 equal to x of -1 ஸோ நமக்கு 1ங்கிறது ப்ரெசன்ட் அவுட்புட்டு -1 அப்படிங்கிறது நமக்கு பாஸ்ட் இன்புட்டு இங்கே +5 ஏன்னா இங்கே வந்து t equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x of 5 கிடைக்கும் இல்லையா இது ஃபியூச்சர் இன்புட்டு சரிங்களா புரியுதா ஸோ ப்ரெசன்ட் அவுட்புட் இஸ் டிபெண்டிங் ஆன் பாஸ்ட் ப்ரெசன்ட் அவுட்புட் இஸ் டிபெண்டிங் ஆன் பாஸ்ட் இன்புட் வேல்யூஸ் அண்ட் ஃபியூச்சர் இன்புட் வேல்யூஸ் சரிங்களா புரியுதா அப்போ நம்ம சிஸ்டம் என்னன்னு சொல்லிடலாம் நான் காசல் சிஸ்டம்னு சொல்லிடலாம் ஓகேவா ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க which of the following systems are causal அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ the first system is non causal system okay so now second system பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ t - 4 into x of t plus 1
சரியா? ஸோ இப்போ t equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டு செக் பண்ணோம்னா y of 0 that is the present output which is equal to இங்கே t equal to 0 போட்டிங்கன்னா -4 into x of 1. சரியா? இங்கே 0 போடுவீங்க இல்லையா, அப்போ x of 1 கிடைக்கும். சரியா? ஸோ this is present output and இங்கே பாருங்க xல என்ன டேர்ம் இருக்கோ அதான் நம்ம எடுத்துக்கணும். சரியா? புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனால் இது ஒரு கோஎஃபிஷியன்ட் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் 1 இருக்கு விச் மீன்ஸ் 0ங்கிறது ப்ரெசென்ட் அவுட்புட் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபியூச்சர் இன்புட் வேல்யூஸ். ஓகேவா? இந்த ஃபியூச்சர் மட்டும் வந்ததுனாலும் தட் சிஸ்டம் இஸ் நான் காசல் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி t equal to 1 கூட போட்டு செக் பண்ணலாம். இப்போ t equal to 1 போட்டிங்க அப்படின்னாக்கா இங்கே -3 இன்டூ, ஏன்னா இங்கே t -4 இருக்கு இல்லையா, அப்போ 1 -4 போடும்போது நமக்கு -3 கிடைக்கும். அண்ட் தென் இங்கே 1 போடும்போது x of 2 கிடைக்கும். ஸோ 1 அப்படிங்கிறது நமக்கு ப்ரெசென்ட் அவுட்புட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் நமக்கு ஃபியூச்சர் இன்புட் வேல்யூ. ஸோ த சிஸ்டம் இஸ் நான் காசல் சிஸ்டம். சரிங்களா? புரியுதா? ஸோ நான் காசல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குங்க, உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கும். சரியா? ஸோ காசல் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும், பாஸ்ட் இருக்கும் அண்ட் தென் ப்ரெசென்ட் இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? அப்படின்னா மேம் நான் காசலில் ஃபியூச்சர் மட்டும்தான் இருக்குமா? இட் டசன்ட் மீன் தட் நான் காசல் சிஸ்டம் இஸ் ஹேவிங் ஒன்லி ஃபியூச்சர் இன்புட் வேல்யூஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ஹேவிங் future input values also. புரியுதுங்களா? ஸோ இங்கே அப்படியே நான் எழுதிடுறேன் உங்களுக்கு. ஸோ காசல் அப்படின்னீங்கன்னா நமக்கு ப்ரெசண்ட்டு அண்ட் தென் பாஸ்ட்டு. இதே நான் காசல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா நமக்கு ப்ரெசண்ட் இருக்கலாம், பாஸ்ட் இருக்கலாம், ஆனால் ஃபியூச்சர் இருக்கும். சரியா? புரியுதுங்களா? இதுவே ஃபியூச்சர் மட்டும் இருக்குது அப்படின்னா சரியா, அதை நீங்கள் ஆன்டி காசல் சிஸ்டம்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய கேஸ் இந்த செகண்ட் ஆப்ஷன் படி நமக்கு என்ன கிடைச்சது, ஃபியூச்சர் வேல்யூ மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி கிடைச்சது இல்லையா? அப்போ அது நீங்கள் நான் காசல்னு சொல்லலாம், ஆன்டி காசல்னு சொல்லலாம். ஆன்டி காசல் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா காசலுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ காசலில் என்னெல்லாம் இருக்கும், நமக்கு ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் இருக்கும். அப்போது ஆன்டி காசலில் ஃபியூச்சர் மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? இதை நீங்கள் நான் காசல்னு சொல்லலாம், நீங்கள் ஆன்டி காசல் சிஸ்டம்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா y of t equal to t plus 4 into x of t minus 1. சரியா? ஸோ t equal to 0 போட்டோம் அப்படின்னா y of 0 that is the present output value it is equal to, இங்கே 0 போட்டோம்னா 4 வந்துருமா? ஸோ இங்கே போட்டிங்க அப்படின்னா x of minus 1 வரும். சரிங்களா? ஸோ this is present output, it depends on past input value. சரிங்களா? and then t equal to 1 போட்டு பாருங்க, இங்கே y of 1 equal to 5 into x of 0. சரியா? so this is present output value, it depends on past input value. சரிங்களா? இப்போ புரியுதா? ஸோ நமக்கு இங்கே t equal to -1 கூட உங்களுக்கு நான் போட்டு சொல்லியிருக்கேன். which means நமக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா it depends on, that is the present output is depending on present input கூட present ஆயிருக்கலாம், பட் நமக்கிட்ட என்ன இருக்குது, past input டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு நீங்கள் t equal to 2 போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் சரி, ஸோ எனிவேஸ் வந்து உங்கள் சிஸ்டமுடைய ப்ரெசென்ட் அவுட்புட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் இன்புட் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டம், இந்த சிங்கிற சிஸ்டம் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இது நமக்கு காசல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? புரியுதா? இதை நம்ம கண்டிப்பாக காசல் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஃபோர்த்து சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா t+5. மேம் நம்ம எதுக்கு மேம் ஃபோர்த்து செக் பண்ணணும், காசல் தான் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, ஓகே நோ ப்ராப்ளம், ஒன்று செக் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் ஒன்று தான் காசல் சிஸ்டமாக இருக்கும், அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சி ஆப்ஷன் தான் காசல் சிஸ்டம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நோ நீட் டு ஃபைண்ட் அவுட் ஃபார் திஸ் ஃபோர்த் ஆப்ஷன். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? செக் பண்ணி பார்த்துக்கிறது தப்பு இல்லையா? ஸோ t equal to 0 போட்டிங்க அப்படின்னா y of 0 equal to 5 into x of 5. Okay, so the present output it is depending on future input values. Okay, so in case if you are going to substitute t equal to 1, then y of 1 which is the present output it is equal to 6. சரியா? இங்கே t equal to 1 போடலாம் இல்லையா? அப்போ 6 into x of 6 அப்படின்னு சொல்லி போடுவோமா? so present output it is depending on future input values. சரிங்களா? so in both the cases the system output, that is the present output, it is depending on future input values, which means the given system is anti-causal. You can conclude that also. சரிங்களா? புரியுதா? yes. okay, now ஒருவேளை இங்கே ஃபியூச்சர், ஏன்னா இங்கே வந்து ப்ரெசென்ட் அவுட்புட் மட்டும்தான் இருக்குது, ஃபியூச்சர் இன்புட் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல ஒருவேளை இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் இன்புட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 1 t equal to 1 x of 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் ஆன்டி காசல்னு சொல்லக்கூடாது. சரியா? அதை நீங்கள் நான் காசல்னு தான் சொல்லணும். புரியுதுங்களா? ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஃபியூச்சர் மட்டும்தான் இருக்குன்னா அதை நீங்கள் ஆன்டி காசல்னு தாராளமாக சொல்லலாம். நான் காசலில் ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், சரியா, இது 3 இருக்கலாம்.
சரிங்களா. அண்ட் தென் ப்ரெசென்ட் டு பாஸ்ட் இருக்குன்னா அது காசல். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ கிளியர் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டமில் காசல், நான் காசல், ஆன்டி காசல் பற்றி நல்லா கிளியராக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைம் இன்வேரியன்ட், டைம் வேரியன்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்ட் 2ல இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் அதில். ஓகேங்களா. பார்ட் 2 டிஸ்கஷன் இருக்கும் இல்லையா, அதில் பார்க்கலாம். ஓகே. ஸோ செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் ஆஃப் எல்டிஏ சிஸ்டம் இஸ். ஸோ கொஷினே கொடுத்துட்டாங்க. ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் விச் மீன்ஸ் u of t சரியா ஆஃப் LTI system linear time invariant system சரிங்களா. LTI system is yes e to the power of minus 3t into u of t. Find the impulse response. Very very easy question இல்லையா. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா impulse responseனா h of t அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படி தான் நம்ம யோசிப்போம் ஜென்ரலாகவே. இப்போ LTI சிஸ்டம்னா நம்ம இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். இதுக்கு வந்து இன்புட் இருக்கும், நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இந்த சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்படி சொல்லுவோம். இன்புட்டை நம்ம x of t சொல்லுவோம், அவுட்புட்டை y of t சொல்லுவோம். ஸோ அவுட்புட்டை வந்து நம்ம y of t சொல்கிறதுக்கு பதிலாக h of t எப்போ சொல்லுவோம் அப்படின்னா if the input given is del of t இல்லையா. ஸோ இம்பல்ஸ் சிக்னலை நீங்கள் உங்கள் எல்டிஐ சிஸ்டம்க்கு இன்புட்டாக கொடுக்கும்போது த அவுட்புட் கேன் பி கால்ட் as இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சிஸ்டம் சரியா. உங்களுக்கு வந்து இந்த கான்செப்டை கிளியராக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இப்போ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி இல்லையா. ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்லேருந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. ஸோ நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் தெரியும் இல்லையா. ஸோ u of t ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேராபோலிக் சிக்னல் எடுத்துக்குவோம், அடுத்தது ரேம்ப் சிக்னல், அடுத்தது u of t, அடுத்தது del of t. இது என்ன மேம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இப்போ பேராபோலிக் சிக்னலை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா you will be getting r of t. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா you will be getting u of t. டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u of t is del of t. ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன வேணுங்க, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வேணும், அதாவது del of t நமக்கு வேணும் சரியா. நமக்கு கொடுத்துருக்கிறது ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டெப் ரெஸ்பான்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா we will be getting the impulse response. அவ்வளோதான். ஸோ சிம்பிள் இல்லையா. ஒருவேளை நமக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணுவீங்க சரிங்களா. புரியுதா. இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அப்போ நீங்கள் ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் ஆகிடும், இங்கே இன்டகிரேஷன் இருக்கும் சரிங்களா. புரியுதா. ஸோ இது வந்து நம்ம ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்லேருந்து இம்பல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ்லேருந்து ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், ஸோ del of t எப்படி கண்டுபிடிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட்டட் வெர்ஷன் ஆஃப் u of t that is the step response. ஸோ d by dt of step response. ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நான் எழுதியிருக்கேன். ஸோ d by dt into e to the power of minus 3t into u of t ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்ன பண்ணிடலாம், இதை நான் யூவி ஃபார்முலாவில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ யூவி போட்டிங்க அப்படின்னா u into v dash plus v into u dash போடுவீங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் u வச்சுக்கிட்டேன் அண்ட் தென் v dash which means நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல வந்து u of dash that is நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க சரியா. ஸோ e to the power of minus 3t into u dash of t plus u of t into இதை e to the power of ax ஃபார்மில் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சரியா. இதுவும் உங்களுக்கு நான் மேக்ஸ் கிளாஸில் சொல்லியிருக்கேன். e to the power of ax-ஐ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எப்படி பண்ணணும், இன்டகிரேட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ e to the power of minus ax அப்படி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்மை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுவே e to the power of ax உங்களுக்கு இன்டகிரேஷனில் இருக்குது அப்படின்னா e to the power of ax. ஸோ அப்படி எப்போ எழுதுவீங்க, e to the power of axன்னு எழுதிட்டு இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வரக்கூடிய வேல்யூஸை டினாமினேட்டரில் போடணும் சரியா. இது இன்டகிரேஷனுக்கு ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ e to the power of minus e to the power of ax வேல்யூ அப்படியே ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் சரியா. ஸோ இது e to the power of ax வேல்யூ. இப்போ இந்த ax-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் சரியா. ஸோ minus 3t இருக்கா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா minus 3 மட்டும் கிடைக்குமா, இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம் சரியா. அண்ட் தென் நம்ம இந்த v-யோட வேல்யூ போட்டாச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஸோ இங்கே வந்து minus 3 into e to the power of minus 3t. ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை சரியா. ஸோ minus 3 into e to the power of minus 3t into u of t plus e to the power of minus 3t into u dash of t ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இந்த இடத்துல, ஸோ இந்த டேர்ம்ஸ் நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறேன்னா u dash of t that is differentiated version of u of t வந்து எனக்கு என்னென்னு தெரியும், del of t தெரியும் இல்லையா. ஸோ e to the power of minus 3t into del of t ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான், நிறைய டைம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் சிஸ்டமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க நமக்கு சரிங்களா. ஓகே நான் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு. ஸோ எக்ஸ் ஆஃப் டி இன்டூ டெல் ஆஃப் டி தட் இஸ் மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை எப்படி கொடுப்பீங்க, இந்த வேல்யூவை வந்து நீங்கள் என்னென்ன அஷ்யூம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம், டி மைனஸ் டி நாட். அப்போது ஆக்சுவலாக என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி இன்டூ டெல் ஆஃப் டி மைனஸ் டி நாட் இப்படி இருந்ததுன்னா எக்ஸ் ஆஃப் டி நாட்டுன்னு எழுதணும் சரிங்களா. புரியுதா, இதுதான் ப்ராப்பர்ட்டி
ஓகேவா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறதுல இந்த ரெண்டு சிக்னல் இருக்கா, இந்த e⁻−3t நான் x மட்டும் எடுத்துக்கிறேன். சரியா? முதல்ல இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? ஸோ x இன்டூ ∇ எங்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இங்கே என்னென்னு இருக்கணும், ∇t−t0 இருந்தால் தான் இந்த t0 வேல்யூவை இங்கே என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்போது இது எப்படி எடுத்துக்கலாம், ∇t−0 எடுத்துக்கலாமா? ஸோ t0 வேல்யூ எனக்கு 0. சரியா? அப்போ x எழுதலாமா? ஸோ x என்ன மீனிங், எனக்கு இந்த இடத்துல e⁻−3t இருக்கு இல்லையா, இங்கே டீக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலான்னு மீனிங். சரிங்களா? புரியுதா? நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி சால்வ் பண்ணி தான் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா e⁻0 ஆகிடும். ஸோ விச் மீன்ஸ் நமக்கு என்ன ஆகிடும், அதனோட வேல்யூ 1 மாறிடும். சரிங்களா? அப்போ எனக்கு இங்கே ∇ மட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ x இன்டூ ∇. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம இப்போ இந்த டேர்ம்ஸ் அப்படியே எடுத்து எழுதுறேன். ஸோ -3 இன்டூ e⁻−3t இன்டூ u. ஓகே? ஸோ ப்ளஸ் ∇ இதை மறந்துடாதீங்க. இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த ∇ போட மறந்துடாதீங்க. ப்ராப்பர்ட்டியே அதுதான். சரியா? x0, அதாவது இதுதான் மேஜரான ப்ராப்பர்ட்டி. இங்கே ஒரு டைம் எழுதுறேன். ஸோ x இன்டூ ∇ இருந்ததுன்னா t0 வேல்யூ 0 நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ x0 இன்டூ ∇ நீங்கள் எழுதணும். சரிங்களா? புரியுதா? ஸோ இவ்வளோ தான் ப்ராப்பர்ட்டி நமக்கு. ஓகேவா? ஸோ இதுவே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு வந்து நான் இன்டகிரேஷன், அதாவது x கன்வல்யூஷன் வித் ∇ சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் x அண்ட் தென் ∇ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ தட் அப்படியே ஒரு டைம் வந்து நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நமக்கு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். இந்த ∇ போட மாட்டோம். ஆப்ஷனில் வந்து ∇ இல்லாமையும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை கிளிக் பண்ணி விட்டுருவோம். சரியா? ப்ராப்பர்ட்டியே நமக்கு இதுதான். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து இது நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட வந்து கேட்டிருந்தீங்க, மேம் இது எப்படி மேம் வந்து நம்ம எனர்ஜின்னு சொல்கிறோம், பவர்னு சொல்கிறோம், நம்ம கால்குலேட் பண்ணால் வந்து ஃபைனட் வேல்யூ இதுக்கு வருது, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபைண்ட் த எனர்ஜி அண்ட் பவர் ஆஃப் த சிக்னல் x ஈக்குவல் டு e⁻3t இன்டூ u. இந்த மாதிரி வந்து கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த சிக்னல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வச்சே நீங்கள் சொல்லிடணும் இல்லையா? அதுக்கு உங்களுக்கு நான் நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ e⁻3t இன்டூ u சொல்லி கொடுத்துருக்காங்களா, u ரைட் ஹேண்ட் சைடட் சிக்னல். ஸோ கண்டிப்பாக t greater than 0 தான் நம்ம சிக்னல் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் திங். சரிங்களா? ஸோ அடுத்தது e⁻3t கொடுத்துருக்காங்களா, இங்கே பாசிட்டிவ் சைன் விச் மீன்ஸ் ரைசிங் எக்ஸ்பொனென்ஷியல் இது. சரியா? இதே e⁻−3t கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் டீகேயிங் எக்ஸ்பொனென்ஷியல் உங்களுக்கு. சரியா? ஸோ ஜென்ரலாக இதுதான் e⁻3t உடைய வேவ் ஃபார்ம். சரியா? ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங் எக்ஸ்பொனென்ஷியல். இங்கே இந்த e⁻3t இட் இஸ் மல்டிப்ளைடு வித் u அப்படிங்கிறதுனால த சிக்னல் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ரைட் ஹேண்ட் சைடு. சரிங்களா? புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், சிக்னல் இந்த மாதிரி மாறிடுது. சரியா? ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிளாஸில், நமக்கு எனர்ஜி சிக்னல் அப்படின்னா ஃபைனைட் டியூரேஷன் சிக்னலாக இருக்கும் இல்லையா? நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், எனர்ஜி அப்படிங்கிறது டிக்ரீசிங் எக்ஸ்பொனென்ஷியல், தட் விச் மீன்ஸ் டிக்ரீசிங் ஆம்ப்ளிடியூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எனர்ஜி சிக்னலுக்கு. சரிங்களா? அண்ட் நீங்கள் வந்து எனர்ஜிக்குரிய ஃபார்முலா இருக்கு இல்லையா, இன்டெக்ரல் -∞ to +∞, இல்லைனாக்கா வந்து உங்களுக்கு ஓவர் த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, -t/2 to +t/2, அந்த மாதிரி சொல்லும் போது x தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் x the whole square into dt இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, சரியா, ஓவர் த டைம் பீரியட் சொல்வீங்க இல்லையா, ஸோ இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜியோட வேல்யூ ஃபைனைட்டாக கிடச்சதுன்னா, தட் இஸ் ஃபைனைட் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அந்த சிக்னலை நீங்கள் எனர்ஜி சிக்னல்னு சொல்லிடலாம். சரியா? ஸோ எனர்ஜிக்கு உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன், டிக்ரீசிங் ஆம்ப்ளிடியூடாக இருக்கணும். அண்ட் தென் ஃபைனைட் டியூரேஷன் சிக்னலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய வேல்யூ என்னவாக தான் கிடைக்கும், ஃபைனைட் வேல்யூவாக கிடைக்கும். சரிங்களா? புரியுதா? ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல் வந்து கண்டிப்பாக இது இன்க்ரீசிங் ஆம்ப்ளிடியூட் தான், கண்டிப்பாக எனர்ஜி சிக்னல் கிடையாது. இது ஒரு கன்க்ளூஷன் பண்ணிடலாம். சரியா? அடுத்தது பவரான்னு செக் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ரெண்டு கான்செப்ட் சொல்லியிருக்கேன், நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல் ரெண்டு சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ பவர் சிக்னல் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் சிக்னல் விச் மீன்ஸ் நம்ம u சிக்னல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட். சரிங்களா? ஸோ டைமை பொறுத்து ஆம்ப்ளிடியூட் வேரி ஆகாது உங்களுக்கு. சரிங்களா? புரியுதா? ஸோ நம்ம u சிக்னல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ டைம் பொறுத்து உங்களுக்கு ஆம்ப்ளிடியூட் வேரி ஆகாது. ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் நெய்தர் பவர் சிக்னல். சரிங்களா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல் எனர்ஜி சிக்னல் கிடையாது, பவர் சிக்னல் கிடையாது. கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கும், நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னலாக தான் இருக்கும். சரிங்களா? புரியுதா? ஸோ இன்க்ரீசிங் ஆம்ப்ளிடியூட்னா நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல்னு சொல்லிடலாம். ஒருவேளை வந்து நீங்கள் எனர்ஜிக்குரிய ஃபார்முலா அண்ட் தென் பவர்க்குரிய ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு மேலே இங்கே எழுதியிருக்கிறது எனர்ஜிக்குரிய ஃபார்முலா.
ஓகேவா. ஸோ ஓவர் த டைம் பீரியட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜிக்குரிய ஃபார்முலா அண்ட் தென் பவர்க்குரிய ஃபார்முலா ரெண்டுமே கிடைக்கும். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூஸ் இருக்குன்னு அதை வச்சுக்கொண்டு நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, புரியுதா நான் சொல்ல வரது? ஓகே. ஸோ இங்கே நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டதுனால கண்டிப்பாக இங்கே எனர்ஜியோட வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருக்கும், பவரோட வேல்யூவும் நமக்கு இன்ஃபினிட்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே நவ் ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? எனர்ஜி சிக்னல்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன், பவர் சிக்னல்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். எஸ், ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலும் சரி, நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னீங்கனாலும் சரி, அண்ட் நெய்தர் எனர்ஜி நார் பவர் சிக்னல்னால் உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, புரியுதா? ஓகே நவ் ஸோ இப்போ செக் த இன்வெர்ட்டபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஸோ நிறையா கொஷினில் வந்து இந்த இன்வெர்ட்டிங் சிஸ்டம்ஸ் நிறைய டைம் கேட்குறாங்க. இன்வெர்ட்டபிள் நான் இன்வெர்ட்டபிள் சிஸ்டம்ஸை கண்டுபிடிங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ y of t ஈக்குவல் டு நமக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் இந்த சென்ஸ் நீங்கள் ப்ளஸ் வேல்யூ கொடுத்தாலும் உங்களுக்கு அவுட்புட் ப்ளஸ் தான், மைனஸ் வேல்யூ கொடுத்தாலும் அவுட்புட் உங்களுக்கு ப்ளஸ் தான். சரிங்களா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு ஃபைனைட் டியூரேஷன் ஃபைனைட் டியூரேஷன்ஸ் இந்த சென்ஸ். ஸோ இப்போ யூ ஆஃப் டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது ஃபைனைட் டியூரேஷன் இல்லைங்க. யூ ஆஃப் டிங்கிற ஒரு சாம்பிள் இன்புட் சிக்னல் வந்து நீங்கள் இன்புட்டில் கொடுத்து பாருங்கள், அப்போ அவுட்புட் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கிளாஸில். சரியா. இப்போது இந்த சிக்னலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டிங்கிற இன்புட் கொடுக்கும்போது, தட் இஸ் பாசிட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி கொடுக்கும்போதும் எனக்கு ஒய் ஆஃப் டி பாசிட்டிவில் தான் கிடைக்குது. சரியா. இதுவே நான் மைனஸ் எக்ஸ் ஆஃப் டின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் எனக்கு என்ன ஆகுது, ஒய் ஆஃப் டி எனக்கு பாசிட்டிவ்ல தான் கிடைக்குது, விச் மீன்ஸ் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த அவுட்புட். சரிங்களா, புரியுதா? ஸோ நான் பாசிட்டிவ்ல நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கனாலும் சரி, நெகட்டிவ்ல இன்புட் கொடுத்தீங்கனாலும் சரி, ஸோ மெனி இன்புட்ஸ் வில் பி ஹேவிங் சேம் அவுட்புட். சரியா. இது நீங்கள் மெனி டு ஒன் மேப்பிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் லீட்ஸ் டு சேம் அவுட்புட் விச் இஸ் கால்ட் அஸ் நான் இன்வெர்ட்டபிள் சிஸ்டம். ஓகேங்களா. மெனி டு ஒன் மேப்பிங் சொன்னாலும் சரி, இல்லை வந்து டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் லீட்ஸ் டு சேம் அவுட்புட்னு சொன்னாலும் சரி, தட் இஸ் கால்ட் அஸ் நான் இன்வெர்ட்டபிள் சிஸ்டம். ஓகேங்களா, புரியுதா? இன்வெர்ட்டபிள் அப்படின்னா ஒன் டு ஒன். சரியா. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும், அடுத்து வேற ஒரு இன்புட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா, புரியுதா? ஸோ ஒன் டு ஒன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் யுவர் இன்வெர்ட்டபிள் சிஸ்டம். ஸோ மெனி டு ஒன் மேப்பிங், தட் இஸ் டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் யூ கேன் கிவ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். சரியா. ஸோ டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் லீட்ஸ் டு சேம் அவுட்புட் விச் இஸ் யுவர் நான் இன்வெர்ட்டபிள் சிஸ்டம். ஓகேங்களா, புரியுதா? ஓகே நவ் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ கன்வல்யூஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 5 வித் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் டெல் ஆஃப் டி மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது கேட் கொஸ்டின். சரிங்களா. இன்னும் சொல்ல போனால் கேட்டில் 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம், ஏன்னா ரொம்ப ஈஸியாக அந்த ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம் நம்ம. சரியா. ஸோ கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும் இல்லையா, நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி. ஸோ கன்வல்யூஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் டி இட் இஸ் கன்வல்யூட்டட் வித் ஹச் ஆஃப் டி அப்படின்னு சொன்னோம்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டவ் இன்டு ஹச் ஆஃப் டி மைனஸ் டவ் இன்டு டி டவ். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டைம் ஷிஃப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி பார்ப்பீங்க. ஓகேங்களா. ஸோ டைம் ஷிஃப்டட் வெர்ஷன் ஆஃப் ஹச் ஆஃப் டி என்ன பண்ண போறீங்க, நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி பார்ப்பீங்க. இதுதான் வந்து கிராஃபிக்கலாக சால்வ் பண்ணும்போது. சரியா. ஸோ ஒரு சிக்னல் இப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன். சரியா. ஏன்னா நமக்கு அந்த உங்களுக்கு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் தெரியும் இல்லையா. இப்போ யூ ஆஃப் டி சிக்னல் வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், இப்படி ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்கன்னா இதனுடைய டிஃப்ரென்ஷியேட்டட் வெர்ஷன் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அவுட்புட்டில் நமக்கு இம்பல்ஸ் தான் இருக்கும். சரிங்களா, புரியுதா? ஆக்சுவலாக இங்கே இம்பல்ஸ் வராதுங்க, இங்கே வரும் இல்லையா, ஏன்னா இங்கே தானே ஸ்டார்டிங் ஆகுது. எஸ். ஸோ ஒரு சிக்னல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்ளம் இப்போ சால்வ் பண்ணிடலாமா. கன்வல்யூஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுது, அண்ட் தென் ஒரு சிக்னல் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாவோ இல்லை இன்டெகிரேட் பண்ணாவோ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரெண்டு சிக்னலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்வால்வ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 5 இட் இஸ் கன்வால்வ்டு வித் டெல் ஆஃப் டி மைனஸ் 7. ஓகேவா. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. நான் ஏன் வந்து இந்த மாதிரி பேசிக் சம்ஸ் எல்லாம் எடுக்கிறேன்னா இதில் தான் நிறைய நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். சரிங்களா. ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம், ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறதுல தப்பு பண்ணிடுவோம். சரியா. அதனால தான் இந்த எக்ஸு டெல் தட் இஸ் இம்பல்ஸ் ஃபங்க்ஷனை வச்சு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஏன்னா அப் டு வந்து நீங்கள் 10 ப்ராப்பர்ட்டிஸ்க்கு மேலே எழுதிட்டே போகலாம். நீங்கள் வந்து ஸ்கேல் பண்ணுறதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதுலேருந்து எழுதிட்டே போகலாம். இம்பல்ஸோட வந்து ஒரு உங்களோட கண்டினியூஸ் டைம் சிக்னல் ஆகட்டும் இல்லை வந்து டிஸ்க்ரீட் கேஸ்லி ஆகட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி வந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக 30 செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா. ஸோ எக்ஸ் ஆஃப் டி இட் இஸ் கன்வால்வ்டு வித் டெல் ஆஃப் டி மைனஸ் 7. சாரி, இங்கே டி மைனஸ் 7க்கு நம்ம கொஸ்டின் ஆக்சுவலாக டெல் ஆஃப் டி மைனஸ் டி கேபிட்டல் டிங்கிறத நமக்கு ப்ராப்பர்ட்டி. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் கேபிட்டல் டி இருக்கு இல்லையா, இந்த டி அது அப்படியே இங்கே வரும்.
சரியா? ஸோ எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் டீன்னு சொல்லி கிடைக்கணும். நம்ம கிட்ட எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 5 இட் இஸ் கன்வால்வ்டு வித் டெல் ஆஃப் டி மைனஸ் 7 அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அப்போ நமக்கு என்ன ஆகிடும், இதுதான் எக்ஸ் ஆஃப் டி இல்லையா, அப்படியே இங்கே எழுத்துடுதுங்க ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 5 இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 7, ஏன்னா இங்கே மைனஸ் டி இருக்கிறது தானே அப்படி இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 7 அப்படி இங்கே எடுத்து எழுதுங்க. ஸோ எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் 5 மைனஸ் 7. சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் ஆஃப் டி மைனஸ் 7 கிடைக்குது. சரிங்களா? புரியுதா? முன்ன பார்த்த ப்ராப்பர்ட்டிக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்க ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? இங்கே கன்வல்யூஷன், முன்ன நம்ம பார்த்தது அங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருந்ததுன்னா இந்த டேர்ம் இங்கே திரும்பி வரும். சரியா? இங்கே நம்ம பண்ணியிருக்கிறது வந்து கன்வல்யூஷன், கண்டிப்பாக இந்த டெல் டேர்ம் இங்கே வராது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் கன்வல்யூஷன் ஆஃப் இம்பல்ஸ் சிக்னல் வித் யோர் கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹார்டர், இப்போ போக போக வந்து கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் எல்லாம் அப்படி சால்வ் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ கன்சிடர் அ பீரியாடிக் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி ஷோன் இன் த ஃபிகர் த பவர் ஆஃப் திஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சொன்னேன், பவர் சிக்னல் சொல்லும்போது நம்ம கிளாஸில் சொல்லியிருக்கேன் ஆல் பீரியாடிக் சிக்னல்ஸ் ஆர் பவர் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சரியா? ஸோ ஒருவேளை இந்த கொஷின் இந்த சிக்னல் வந்து உங்களுக்கு பவரா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சொல்லிடலாம். ஸோ திஸ் இஸ் பவர் சிக்னல் பிகாஸ் திஸ் இஸ் பீரியாடிக் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? புரியுதா? ஆனால் வைஸ் வெர்சா இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆல் பவர் சிக்னல்ஸ் ஆர் நாட் பீரியாடிக், இப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நம்ம பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்னல் நீங்கள் அப்படியே ஒரு டைம் வந்து பார்த்துட்டே இருங்க. இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் நீங்கள் எழுதுங்க. 1 மினிட்ல நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ? ஸோ இந்த சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். ஸோ இந்த சிக்னல் ஃபஸ்ட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த -t/2 to +t/2. சரியா? நீங்கள் இந்த சிக்னலை இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மேம் நாங்கள் 0லேருந்து 2 வரைக்கும் எடுத்துக்கிறோம், தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? புரியுதா? ஸோ எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் லிமிட்ஸ் நாம தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த சிக்னல்குரிய லிமிட்ஸ் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? புரியுதா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது -t/2 to இங்கே t/2. ஜென்ரலாக இந்த மாதிரி தான் நிறைய புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் யூ வில் நாட் பி ஹேவிங் எனி கன்ஃபியூஷன். சரியா? ஸோ அதனால தான் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 0 when -t/2 to 0. சரியா? அண்ட் தென் 0 to +t/2ல தான் என்னோட சிக்னலுடைய ஸ்ட்ரென்த் வந்து 1. சரிங்களா? புரியுதா? ஸோ இந்த சிக்னல் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதனுடைய ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் போட்டுடலாம். ஏன்னா வந்து பீரியாடிக் சிக்னல்னால் கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் T0 இருக்கும் இல்லையா? T0ங்கிறது இப்படி. சரியா? ஸோ T0 பொறுத்து தான் வந்து நமக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போகும். ஸோ தட் வில் பி காலிங் திஸ் சிக்னல் ஆஸ் பீரியாடிக் சிக்னல். சரிங்களா? புரியுதா? ஓகேண்ணா. ஸோ இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே -1 இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2 தான் ஃபண்டமெண்டல் டைம் பீரியட். ஓகேவா? ஸோ t = 2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படியே சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ எல்லாருக்கும் ஆன்சர் கிடச்சிருச்சா? எஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து பவர் ஆஃப் த சிக்னல் ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே வந்து நமக்கு லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போட்டிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் யுவர் நான் பீரியாடிக் சிக்னலுக்கு பவர் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் யுவர் சின்ஸ் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக், அதனால் நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா p ஈக்குவல் டு 1/t தட் இஸ் ஓவர் த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் அண்ட் தென் இன்டெக்ரல். இங்கே ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரிஜினல் ஃபார்முலாவில் இன்டெக்ரல் ஓவர் t நாட்டுன்னு இருக்கும், இங்கே 1/t நாட்டுன்னு கொடுப்போம். சரிங்களா? ஸோ நமக்கு ஓவர் த டைம் பீரியட் -t/2 to +t/2 தானே போடுறோம். எஸ். ஸோ அதனால தான் -t/2 to +t/2 x of t the whole square into dt போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே மேலே சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் போட்டிருக்கோம் இல்லையா? எஸ். ஸோ இது அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ டேரெக்டாக நீங்களே போட்டுடலாம் இல்லையா? இங்கே 0 to 1 மட்டும் தான் நமக்கு இருக்குது, இங்கே நான் ரெப்ரசென்ட் பண்ணியும் காட்டியிருக்கேன். சரியா? ஸோ 1/2 தட் இஸ் த ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் -1 to 0 என்னோட சிக்னலுடைய வேல்யூ 0 ப்ளஸ் அண்ட் தென் 0 to 1 வரைக்கும் என்னோட சிக்னல் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், அதோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். ஸோ இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 to 1 அதாவது இங்கே டீன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ 0 to 1 அப்போ எனக்கு 1 மட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ 1/2 which is equal to 0.5 watts அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா? ஸோ ஒரு பீரியாடிக் சிக்னல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எப்படி பவர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? புரியுதா? ஸோ எப்பவுமே இந்த மாதிரி வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது அந்த கிராஃபை கரெக்டாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம், திஸ் இஸ் த சிக்னல் அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இதுவே வந்து இந்த இடத்துல ஒரு கொசைன் வேவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் டைம் பீரியடுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஹார்மோனிக்ஸ் உடைய ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஒமேகா நாட் போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஃபண்டமெண்டல் டைம் பீரியட் வந்து உங்களுக்கு நான் t0 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே மாதிரி 2π/ω நாட்டுக்குரிய வேல்யூ வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சிக்னல் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், இதே மாதிரி தான் ஒரு சிக்னல் பார்க்க போகிறோம். ஸோ த RMS வேல்யூ ஆஃப் த வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா நிறைய PSUஸில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஷினில் இந்த மாதிரி கொடுத்துட்டு எஸ் இதனுடைய பவர் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. சரியா? ஸோ த RMS வேல்யூ ஆஃப் த வோல்டேஜ் V of t equal to 3 + 4 into cos 3t அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்க அப்படின்னா எஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு நான் என்ன எழுதியிருக்கேன்னா நம்ம சிக்னல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ V of t equal to 3 + 4 into cos 3t which is my signal is a composition of DC signal and a sinusoid. ஓகே. ஸோ சைனசாய்டில் நமக்கு கொசைன் டேர்மில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது RMS வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து நான் கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஸோ RMS அப்படின்னா ஜென்ரலாகவே ரூட் மீன் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா VM. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே வோல்டேஜ்னு கொடுத்துருக்கிறதுனால VM/√2 அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். சரியா? ஸோ பவர் அப்படிங்கிறது RMS ஸ்கொயர். ஓகேவா? அப்போ நம்ம இந்த வேல்யூ என்ன பண்ணிடலாம், ஸ்கொயர் பண்ணிடலாமா? ஸோ நமக்கு VM² / 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது எந்த கேஸ்க்கு நமக்கு நம்மளுடைய சிக்னல் ஒரு சைனுசாய்டல் ஃபார்மேட்டில் இருக்குது, தட் இஸ் கண்டினியூஸ் டைம் கேஸில் இருக்குது அப்படின்னா இதை தான் நம்மளோட வேல்யூ. சரியா? இப்படி தான் நம்ம RMS வேல்யூ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் DC சிக்னலும் இருக்குது, சைனுசாய்ட் ஃபார்மேட்டும் இருக்குது. ஸோ DC சிக்னலுக்கு எப்படி நம்ம பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ பவர் ஈக்குவல் டு பவர் ஆஃப் DC சிக்னல் ப்ளஸ் பவர் ஆஃப் சைனுசாய்ட். ஸோ பவர் ஆஃப் சைனுசாய்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே. ஸோ DC சிக்னல் கண்டுபிடிக்கும் போது ஆம்ப்ளிடியூடை நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும். சரிங்களா? புரியுதா? ஸோ இது எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்னல்ஸில் பேசிக் சிக்னல்ஸுடைய பவர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது DC சிக்னல் இப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இதே U of t அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நமக்கு DC சிக்னல். இதே U of tங்கிறது அந்த DC சிக்னலுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் வேல்யூ கண்டுபிடிச்சாலும் அதில் half ஆஃப் த வேல்யூ தான் நமக்கு யூனிட் ஸ்டெப்போடைய வேல்யூ. சரிங்களா? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஓகே. நவ் ஸோ இப்போ DC சிக்னலுடைய பவர் பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். சரியா? ஸோ 3² ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு இந்த 4 தானே, ஏன்னா இது வந்து நீங்கள் ஞாபகம் இருக்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இப்போ 4 into cos 3tங்கிறத நம்ம ஃபேஸர் ஃபார்மில் எழுதுவோம், VM into angle of theta அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நெட்வொர்க்ஸில் எழுதியிருப்போம். சரியா? ஸோ ஏன்னா இதுதான் VM இல்லையா, பீக் வேல்யூ. ஸோ இங்கே வந்து நான் AM தட் இஸ் பீக்குங்கிறதுனால AM அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் VMனு கூட ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. எனிவேஸ் தட் வேல்யூ இஸ் கரஸ்பாண்டிங் டு பீக் ஸ்கொயர், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ 4² / 2 போடலாம். ஸோ 3² போட்டிங்க அப்படின்னா 9 + 16 / 2 which is 8 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ த டோட்டல் வேல்யூ 17. ஸோ வாட் வி காட், பவர் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? புரியுதா? ஸோ அவங்க கொஷினில் கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா RMS வேல்யூ அதுதான் கேட்டிருக்காங்க. சரியா? they didn't ask you to find out the power, they are asking you to find out the RMS value. சரியா? ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, we know the relationship between RMS value and power. ஸோ RMS value பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் கிடைச்சிருமா? எஸ். ஸோ நமக்கு RMS equal to it is square root of power which is equal to we got the value of power as 17. So square root of 17 wholes. சரியா? ஸோ திஸ் இஸ் த RMS வேல்யூ. சரிங்களா? ஒருவேளை நம்ம பவர் கண்டுபிடிச்ச உடனே நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆன்சர் மாறி போயிடும். சரியா? ஸோ √17 தான் நம்மளோட ஆன்சர்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு v of t அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம ஆர்எம்எஸ் வேல்யூ பவர் இதெல்லாமே சொல்லிட்டோம். சரியா, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபைடு சிமெட்ரிக்கல் ஸ்கொயர் வேவ். சரியா, ஸோ ஸ்கொயர் வேவ்னா உங்களுக்கு தெரியும், சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ், தட் இஸ் விச் மீன்ஸ் த சிக்னல் இஸ் மிரர் இமேஜ். சரிங்களா, புரியுதா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா, ஈவன் சிக்னல் ஆட் சிக்னல் பார்த்தோம் இல்லையா? ஸோ நமக்கு இப்போ சிமெட்ரிக்கல் அபவுட் திஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னோம்னா தட் சிக்னல் வில் பி கால்ட் அஸ் ஈவன் சிக்னல். சரிங்களா, மிரர் இமேஜ் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தட் வில் பி கால்ட் அஸ் ஈவன் சிக்னல். சரிங்களா, புரியுதா? சிமெட்ரிக்கல்னா அதுதான் மீனிங். ஓகேவா, ஸோ ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபைடு சிமெட்ரிக்கல் ஸ்கொயர் வேவ் கரண்ட் ஆஃப் 2 amp அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதனுடைய ஆர்எம்எஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் இன்புட்டில் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைனசாய்ட் ஃபார்மஸில் இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா, கொசைன் சிக்னல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. எஸ், ஸோ திஸ் இஸ் யுவர் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபைட் சிக்னல் அண்ட் தென் ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கீழே இந்த இடத்துல வராது இல்லையா, இன்வெர்ட் ஆகி மேலே போகும். சரிங்களா, புரியுதா? ஓகே, நவ் ஸோ அவங்க கொடுத்துருக்குறது ஸ்கொயர் வேவ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அப்போ நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிடலாமா? எஸ், ஓகேவா. ஸோ இது ஸ்கொயர் வேவ்ங்கிறனால நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஸோ இதனுடைய ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா a = 2. சரியா, என்னுடைய டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர டைம் பீரியட் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ t அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், இந்த t/2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரியா, ஸோ இந்த சிக்னலுக்கு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பவர் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, ஸோ பவரை நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன் 1 period டிவைட் பை டைம் பீரியட். ஏன்னா பவருக்கே வந்து உங்களுக்கு நான் இப்போ 3 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கேன். சரியா, மூணுமே டிஃப்ரெண்ட் சால்வ். சரியா, ஸோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ பவர் ஈக்குவல் டு எனர்ஜி இன் 1 period டிவைட் பை டைம் பீரியட். ஓகேவா, ஸோ தட் இஸ் எந்த டைம் பீரியடில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதில் தான் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. இன்னும் சொல்லணும்னா நம்ம எனர்ஜியை ஜென்ரலாக எப்படிங்க சொல்லுவோம்? ஏரியா ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் டி. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ ஒரு சிக்னலோட ஏரியா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு டிடி ஓவர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இப்படி கண்டுபிடிப்போம். இதுதான் ஏரியா. இப்போ நம்ம எனர்ஜி அப்படின்னா ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஏரியா ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் தான் நமக்கு எனர்ஜி. சரிங்களா, ஸோ இப்போ எனர்ஜி இன் 1 டைம் பீரியடை வந்து நம்ம இன்டெக்ரல் ஓவர் த டைம் பீரியட் எக்ஸ் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் இன்டூ டிடி டிவைட் பை த டைம் பீரியட் டி அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா, புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சிக்னல்ஸ் கொடுத்தாங்கன்னா எனர்ஜி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஸோ நம்மளோட சிக்னல் வந்து 0 to t/2 மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 0 to t தான் வந்து ஓவரால் டைம் பீரியட். சரியா, ஆனால் 0 to t/2 தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. t/2 to t வந்து நமக்கு 0. சரியா, அப்போ 0 to t/2 என்னோட சிக்னலுடைய வேல்யூ தட் இஸ் ஸ்ட்ரென்த் வந்து 2. ஸோ 2 ஸ்கொயர் இன்டூ டிடி. ஸோ 2 ஸ்கொயர் வெளில எடுத்துடுறேன். ஸோ 4ன்னு போட்டுக்கிறேன். இங்கே டி த லிமிட்ஸ் வந்து 0 to t/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ t/2 மட்டும் வரும். சரியா, அப்போ இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இந்த டீயும் கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன கிடைக்குது? 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா, ஸோ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? பவர் கிடைச்சிருச்சு. என்ன சிக்னல் கொடுத்துருந்தாங்க? ஹாஃப் வேவ் ரெக்டிஃபைடு எஸ் சிமெட்ரிக்கல் ஸ்கொயர் வேவ் கொடுத்துருந்தாங்க. அதனுடைய பவரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரியா, ஆனால் கொஷின் அவங்க கேட்டிருக்கிறது ஆர்எம்எஸ் வேல்யூ. ஸோ ஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பவர். ஸோ √2 வில் பி த ஆன்சர். ஓகேங்களா, புரியுதா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா இது? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அ ரியல் கொசைன் அண்ட் சைன் ஃபங்க்ஷன். Okay, so for a real cosine and sine function the exponential Fourier series coefficient Cn have the property அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம நிறைய டைம்ஸ் வந்து Fourier seriesல trigonometric ஃபார்மும் exponential formation பற்றி நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ exponential ஃபார்மேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா the coefficient will be Cn and then trigonometricல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு A0 that is the average value or DC value சொல்லுவோம். அதே மாதிரி An Bn. சரி, ஞாபகம் இருக்கா? ஸோ A0 An பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் யுவர் ஈவன் ஃபங்க்ஷன், Bn will be your odd ஃபங்க்ஷன். ஓகேவா, ஈவன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் வேவ் சிமெட்ரி இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஹார்மோனிக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரியா, ஸோ இஃப் யுவர் சிக்னல் இஸ் ஹாஃப் வேவ் சிமெட்ரி தட் இஸ் இட் இஸ் ஹேவிங் ஹாஃப் வேவ் சிமெட்ரி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சரியா, தென் ஒன்லி ஆட் ஹார்மோனிக்ஸ் வில் பி ப்ரெசென்ட். ஓகேவா, ஸோ இதெல்லாமே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வாட் யூ மீன் பை ஹாஃப் வேவ் சிமெட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஹேவிங் த சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி அண்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டூ அன் ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் தட் இஸ் ஆம்ப்ளிடியூட் ரிவர்சல். ஓகேங்களா, ஸோ மைனஸ் அண்ட் தென் எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் ஆர் மைனஸ் t/2. ஓகேங்களா, ஸோ இப்படி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் த சேம் சிக்னல் தென் ஒன்லி யூ ஆர் கோயிங் டு கால் தட் சிக்னல் ஆஸ் ஹாஃப் வேவ் சிமெட்ரி சிக்னல்.
ஓகேங்களா, புரியுதா? எஸ், ஓகே. நவ் ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட எக்ஸ் ஆஃப் டீங்கிறது ரியல் சிக்னல், ஓகேவா, அண்ட் தென் கொசைன் அண்ட் தென் சைன் ஃபங்க்ஷன் இருக்குது. அதனுடைய எக்ஸ்பொனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து சிஎன்க்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ரியல், தட் ஆஸ் ரியல் சிக்னலாக இருக்கும்போது, என்னோட கண்டினியூஸ் டைம் சிக்னல் ரியல் சிக்னலாக இருக்கும்போது, தென் த ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் வில் ஆல்சோ பி கான்ஜுகேட் சிமெட்ரிக். ஞாபகம் இருக்கா? ஸோ கான்ஜுகேட் சிமெட்ரிக்னா என்னன்னு சொல்லிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம n, தட் இஸ் n க்கு பதிலா -n அப்படின்னு சொல்லி போடுவோம், அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுப்போம், which will be having the same values. Okay, so this will be called as conjugate symmetric. One more thing, so conjugate symmetric அப்படின்னு சொல்லி சொன்னோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ரியல் அண்ட் தென் இமேஜினரி பார்ட் நம்ம ரெண்டு சொல்லுவோம் இல்லையா? ஸோ j இன்டூ இமேஜினரி பார்ட் இல்லை இமேஜினரி கூட நீங்கள் சொல்லலாம். this is real part. சரியா? தட் இஸ் அந்த ரியல் பார்ட் வந்து நமக்கு ஈவனாக இருக்கும், இமேஜினரி பார்ட் வந்து நமக்கு ஆட் பார்ட்டாக இருக்கும். சரியா? if your signal is having conjugate symmetric property, then that signal பார்த்தீங்க அப்படின்னா it is having even part of real value and the imaginary value வந்து ஆடாக இருக்கும். ஓகேங்களா? இதே கான்ஜுகேட் ஆன்டிசிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு ரியல் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் சிக்னலாக இருக்கும், இதுவே இமேஜினரி பார்ட் வந்து ஈவன் சிக்னலாக இருக்கும் இன் கேஸ் ஆஃப் கான்ஜுகேட் ஆன்டிசிமெட்ரிக். ஓகேங்களா, புரியுதா? ஓகே. நவ் ஸோ நமக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது எக்ஸ் ஆஃப் டீங்கிறது ரியல்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் அதனுடைய ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு அதுவும் இங்கே வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎன் தான் வந்து நமக்கு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட். அதனுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா இஃப் எக்ஸ் ஆஃப் டி இஸ் ரியல் அப்படிங்கும்போது இட் இஸ் கான்ஜுகேட் சிமெட்ரிக். ஓகேங்களா, புரியுதா? ஓகே. நவ் ஸோ சி ஆஃப் மைனஸ் என் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் விச் இஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் என். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். பட் இன்கேஸ் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரே ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுருவோம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக நான் சால்வ் பண்ண போகிறதில்ல, இதுக்குரிய ஆன்சரும் நான் சொல்ல போகிறதில்ல, இது அப்படியே உங்களுக்கு மேட்ச் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? ஏன்னா இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த கொஷின் இருக்குது. சரியா? ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் வரும் பாருங்களேன். ஸோ e⁻⁻t into u of t. ஓகே. ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் வந்து எஃப் ஆஃப் ஒமேகா தட் இஸ் இல்லைனா எக்ஸ் ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இந்த எக்ஸ் ஆஃப் டி இன்டூ e⁻⁻j⍵t இன்டூ dt அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்படி தான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இன்னொரு விஷயம், ஸோ ஃபோரியர் சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீரியாடிக் சிக்னல்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இன் கேஸ் ஆஃப் நான் பீரியாடிக் சிக்னல்ஸ்க்கு நீங்கள் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிப்பீங்க. ஸோ போத் ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வில் பி ஹேவிங் சம் ட்ரிச்லெட் கண்டிஷன்ஸ். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ 3 ட்ரிச்லெட் கண்டிஷன்ஸ் நான் டிஃபைன் பண்ணியிருந்தோம் நாம. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி ஹேவிங் ஃபைனட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ் அண்ட் தென் மேக்ஸிமம் மினிமம் வந்து ஃபைனட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸில் இருக்கணும். சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி அப்சல்யூட்லி இன்டெகிரபிள். சரிங்களா? ஞாபகம் இருக்கா? ஸோ ஃபோரியர் சீரிஸ் அண்ட் தென் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட்டோ இல்லை நீங்கள் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆட்டோ எனிவேஸ் சரியா நீங்கள் எந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னாலும் that signal should be absolutely integrable. So which means if you are having a signal x of t, okay, so x of t into dt ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா that integral value should be absolutely integral. புரியுதுங்களா? ஸோ this property is called as absolute integrability அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களால் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? புரியுதா? ஓகேண்ணா. ஸோ நம்ம இப்போ இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ e⁻⁻t into u of t. சரியா? இதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? e⁻⁻at into u of t கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லாப்லாஸ் தான் போவீங்க இல்லையா? ஸோ 1/s + a அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. இங்கே வந்து மாறி இருக்கு u of -t இல்லை -u of t இருக்குன்னா இங்கே வேரி ஆகும். சரிங்களா? புரியுதா? ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது e⁻⁻t into u of t. ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு 1 இருக்க மாதிரி மீனிங். ஸோ இங்கே ஃபோரியரில் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் நான் லாப்லாஸில் சொல்கிறேன். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1/s + 1 சொல்வீங்க. ஸோ நீங்கள் இதையே ஃபோரியரில் சொல்கிறீங்க அப்படின்னா s = j⍵ போட்டு சொல்லணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 1/j⍵ + 1. ஓகேங்களா? புரியுதா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்குல்லையா e⁻⁻t into u of t, அதனுடைய ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1/1 + j⍵. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி, தட் இஸ் அவங்களே ஒரு சிக்னல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் சிக்னலுடைய நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ நமக்கு மாடுலஸ் ஆஃப் டி விச் மீன்ஸ் டீயோடைய வேல்யூ நீங்கள் நெகட்டிவ் ஆக்சஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி பாசிட்டிவ் ஆக்சஸில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி less than or equal to 1 வரைக்கும் தான் அதனுடைய கான்ஸ்டன்ட் அதனுடைய ஆம்பிடியூட் வந்து உங்களுக்கு 1 இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் ஒரு வேளை வந்து டீயோட வேல்யூ நீங்கள் பாசிட்டிவ் ஆக்சஸில் இல்லை டீயோட வேல்யூ வந்து நெகட்டிவ் ஆக்சஸில் இந்த 1க்கு அப்புறமா, சரிங்களா? ஸோ டைம் பீரியட் இந்த 1க்கு அப்புறமா உங்கள் வேல்யூ வந்து இங்கே 0ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல் ரெக்டாங்குலர் சிக்னல் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? புரியுதா? எஸ். ஸோ இப்போ ரெக்டாங்கிள் சிக்னல் சொல்லிடலாம். ரொம்ப ஈஸியாக தெரியும் இல்லையா? நமக்கு ரெக்டாங்கிள் சிக்னலுக்கு வந்து நம்ம நிறைய டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெக்டாங்கிள் சிக்னல் நம்ம ஜென்ரலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? a into rect of t by tau சொல்லுவோம் இல்லையா? ஸோ a அப்படிங்கிறது இந்த ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ, tau அப்படிங்கிறது இந்த வித். சரிங்களா? புரியுதா? ஸோ இந்த வித், ஸோ t அப்படிங்கிறது நம்ம டைம் பீரியட். ஸோ t divided by tau which is having the Fourier transform of a into tau sampling of omega tau by 2.
சரியா? நமக்கு வந்து சாம்பிளிங் ஃபார்முலா நீங்கள் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ சைன் டேர்முக்கும் சாம்பிளிங் ஃபங்க்ஷனுக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி சிங்க்கை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் சைன் டேர்மில், ஞாபகம் இருக்கா? ஸோ சிங்க் பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஆஃப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிங்க் ஆஃப் 18 கொடுக்குறீங்கன்னா சைன் ஆஃப் வந்து 80 டிவைட் பை 80 இந்த மாதிரி வரும். சரியா? இதே வந்து சாம்பிளிங் ஃபங்க்ஷன் சொல்கிறீங்கன்னா சைன் ஆஃப் பை 80 டிவைட் பை பை 80 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? ஓகேண்ணா. ஸோ இப்போ நம்ம கிட்ட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ a ஈக்குவல் டு 1, ஸோ டவு ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இன்டூ சாம்பிளிங் ஆஃப் ஒமேகான்னு கிடைக்கும். சரிங்களா? புரியுதா? ஸோ இதை எப்படி சொல்லலாம் சைன் டேர்மில்? ஸோ 2 இன்டூ சைன் ஆஃப் ஒமேகா டிவைட் பை ஒமேகா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை இப்போ போட்டுடலாமா? எஸ். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்டூ சைன் ஆஃப் ஒமேகா டிவைட் பை ஒமேகா அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இது ஆன்சர். ஓகேவா? ஸோ தேர்டு சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா d இன்டூ எக்ஸ் ஆஃப் டி டிவைட் பை dt. ஓகே. ஸோ இதை பார்த்தாலும் நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக மேம் இங்கே ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, கண்டிப்பாக ஜே ஒமேகா டேர்ம் கண்டிப்பாக வரும் மேம் நமக்கு, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இல்லையா? இதே வந்து இன்டகிரேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ டிவைடில் வரும். ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து டி பவர் n இன்டூ எக்ஸ் ஆஃப் டி டிடி பவர் n அப்படின்னா இங்கே ஜே ஒமேகா பவர் n அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ ஜே ஒமேகா இன்டூ எக்ஸ் ஆஃப் ஜே ஒமேகா, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க இந்த டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன் கிளாஸில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா e to the power of minus a into modulus of t divide by 2. சரியா? ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது டபுள் சைடட் இல்லையா? ஏன்னா டீயோட வேல்யூ நீங்கள் பாசிட்டிவ் போட்டிங்க அப்படின்னாக்க வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இது டிக்ரீசிங் எக்ஸ்பொனென்ஷியலாக வரும், டீயோட வேல்யூ நெகட்டிவ் போட்டிங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் இதுதான் உங்களுக்கு இன்க்ரீசிங் எக்ஸ்பொனென்ஷியல், இது டிக்ரீசிங் எக்ஸ்பொனென்ஷியல். சரிங்களா? ஸோ தட் இஸ் டபுள் சைடட் சிக்னல் மாதிரி வரும். சரிங்களா? ஸோ நமக்கு ஜென்ரலாக வந்து இதுதான் நமக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், தட் இஸ் e to the power of minus a into modulus of t which is having the Fourier transform of 2a divided by a square plus omega square. ஓகே. ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிக்னல் பார்த்தீங்க அப்படின்னா e to the power of minus tau modulus of t மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, which means a ஓட வேல்யூ நமக்கு 1. ஓகேவா? ஸோ e to the power of minus t, that is modulus of t which is having நம்ம இங்கே a equal to 1 substitute பண்ணேன்னா 2 divided by 1 plus omega square கிடைக்குமா? ஓகே. ஸோ இந்த t நீங்கள் கொண்டு வந்துருங்க. ஸோ e to the power of, ஏன்னா நமக்கு கொஸ்டினில் வந்து e to the power of minus, இங்கே ஏக்கு பதிலாக நீங்கள் 1 போட்டுக்கலாம். ஓகே. நான் ப்ராப்பர்ட்டிங்கனால இங்கே ஏனே போட்டுட்டேன். ஸோ இங்கே வந்து e to the power of minus modulus of t divided by 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 2 நீங்கள் இங்கே கொண்டு வந்துருங்க. சரியா? ஸோ ஏன்னா ஒரு சில புக்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே வந்து இன்டூ 1/2 பண்ணுங்க, அதே மாதிரி இந்த சைடும் 1/2 பண்ணுங்க, இங்கே கேன்சல் ஆகிடும், இங்கே வந்து e to the power of minus modulus of t divided by 2 கிடைக்கும், which is equal to 1 divided by 1 plus omega square கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இந்த 2 இங்கே கூட கொண்டு வந்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? எஸ். ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு, ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது, பர்சிவல்ஸ் பவர் தியரம் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி பர்சிவல்ஸ் எனர்ஜி தியரம் வந்து நமக்கு எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுது, அதே மாதிரி நமக்கு வந்து ஏரியா இன் டைம் டொமைன் அப்படின்னா வந்து நம்ம ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சு ஒமேகா ஈக்குவல் டு 0 போடுவோம். ஸோ இதெல்லாம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு டைம் இதெல்லாமே அப்படியே ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய, ஏன்னா இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக் ப்ராப்ளம்ஸ், ஆனால் வந்து சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான். சரியா? நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், லாப்லாஸ் அண்ட் இசட், இதில் வந்து இன்வர்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஏன்னா அது எல்லாமே நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு 4 மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்வர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெசிடியூ மெத்தட், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட், மோஸ்ட்லி நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடுக்கு தான் போவோம் இல்லையா? ஏன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வச்சு இப்போ போட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இல்லைனா வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? பை பை, நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். தேங்க்யூ.